Good morning, students. Today we discuss the topic Civics Unit 1 Indian Constitution. அதாவது இந்திய அரசியலம் பற்றி பார்க்க போகிறோம். The Constitution is the fundamental law of a country which reflects the fundamental principles on which the government of that country is based. அதாவது ஒரு நாட்டின் கவர்மெண்ட் எப்படி செயல்படணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் அரசியலமைப்பு. ஒரு நாட்டுடைய நிர்வாகமானது எந்த அடிப்படை கொள்கைகளை சார்ந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றத பிரதிபலிக்கக்கூடிய அடிப்படை சட்டம் தான் அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் எப்போ பார்த்தாலும் பேசுவோம், இல்லை நாம் இந்த நாட்டுடைய குடிமகன், நான் என்ன வேணாலும் பண்ணலாம் இப்படின்னு பேசுவோம். என்ன வேணாலும் பண்ணலான்னா கான்ஸ்டியூஷனில் என்ன கொடுத்துருக்கோ அதை மட்டும்தான் பண்ணணும், அதை மட்டும்தான் பண்ண முடியும். அந்த சட்டங்களை தான் ஃபாலோ பண்ணணும். அந்த சட்டம் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லாத்தையும் ஒரே யூனிஃபார்மிட்டியாக எல்லா விஷயங்களையும் ஒரே மாதிரி வலியுறுத்தி பண்ணுறதுக்காக தான். யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் இருந்தால் அந்த நாட்டில் வந்து குழப்பந்தான் இருக்கும். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணும் பொழுது இந்த விஷயங்களெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் உலகத்தில் மற்ற கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய சிறந்த விஷயங்களெல்லாம் எடுத்து தொகுத்து உருவாக்கப்பட்டதான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன். வெஹிக்கிள் ஆஃப் எ நேஷன்ஸ் ப்ராக்ரஸ். More particularly, it is concerned with institutional fabric and the framework of the distribution of powers between the various organs of the government and between the union and the states. The concept of constitution was first originated in USA. இந்த கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்ட இந்த சட்டத்திட்டங்கள் வந்து ஒரு நாட்டின் ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு அச்சாணியாக இருக்குது. நம்ம பொதுவாக வந்து ஷேரிங்கில் மிகப்பெரிய ஆளாக இருக்கும். அதனால் சென்ட்ரலுக்கு கொஞ்சம் பவர் இருக்குது, ஸ்டேட்டுக்கு கொஞ்சம் பவர் இருக்குது. ரெண்டு பேருமே சென்ட்ரலில் இருக்கவங்களும் சரி, ஸ்டேட்டில் இருக்கவங்களும் சரி, மக்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. வழக்கம் போல் எல்லாருமே வந்து அமெரிக்கானா ரொம்ப பெருசாக பார்ப்பாங்க. அதனால் இந்த அரசியலமைப்பு அப்படின்ற கொள்கையும் வந்து முதல்ல வந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தான் ஆரிஜினேட் கான்ஸ்டியூஷன். அதாவது அரசியலமைப்பின் அவசியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, all democratic countries have a constitution that governs them. A constitution puts down certain principles that form the basis of any kind of a state that we as citizens desire to live in. A constitution tells us the fundamental nature of our society. A country is usually made up of different communities of people who have different beliefs. It will be helpful in fulfilling the beliefs of different segments of its citizens. அதாவது எல்லா மக்களாட்சி நாடுகளுமே வந்து அவங்கவுங்கள நிர்வாகம் செஞ்சுக்கிறாங்க. ஒரு அரசியலமைப்பு இருக்குது, எல்லா அரசியலமைப்பு சட்டம் இருக்குது எல்லா நாட்டிலையுமே. ஒரு நாட்டுடைய குடிமக்கள் வந்து அவங்க எப்படி வாழ விரும்புகிறாங்களோ அந்த வகையில் சில அடிப்படை கொள்கைகளை வந்து இந்த அரசியலமைப்பு கொடுக்குது. நம்மளுடைய சமூகத்தின் அடிப்படை தன்மையை வந்து அரசியலமைப்பு நமக்கு தெரிவிக்குது. பொதுவாக ஒரு நாடில் பார்த்திங்கன்னா பல்வேறு நம்பிக்கையை கொண்ட மக்கள் இருப்பாங்க, பல்வேறு இன மக்கள் இருப்பாங்க. இதனால் அந்த அரசியலமைப்பு வந்து என்ன பண்ணால் அந்த குடிமக்களுடைய நம்பிக்கைகளை நிறைவு செய்யும் வகையில் அவங்களோட லைஃப்பை சந்தோஷமாக லீட் பண்ணுறதுக்கு இந்த கான்ஸ்டியூஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் ஒரு நாட்டோட நேச்சர் எப்படி இருக்குது, சொசைட்டியோட நேச்சர் எப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். The Constitution of India was framed by a Constituent Assembly set up under the Cabinet Mission Plan 1946. அதாவது 1946 வந்து அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, அதாவது இந்திய அரசியல் சபையால் தான் இந்த அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது. The assembly consisted of 389 members representing provinces 292, states 93, chief commissioners provinces 3 and Balochistan 1. அதான் இந்த அமைச்சரவை இந்த சபையில் அந்த அரசியல் நிர்ணய சபையில் வந்து 292 ப்ராவின்சஸ், சரியா, 292 ரெப்ரசன்டிங் ப்ராவின்சஸ், அதாவது மாகாணங்களின் பிரதிநிதிகள் இருந்தாங்க. 93 வந்து சுதேச அரசுகளின் நியமன உறுப்பினர்கள் இருந்தாங்க. பலுசிஸ்தான் சார்பில் வந்து ஒருத்தர் இருந்தார். மற்றும் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் வந்து 3 பேர் இருந்தாங்க. மொத்தம் 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க. The Assembly held its first meeting on December 9, 1946. Dr. Sachidananda Sinha, the oldest member, was elected as the temporary president of the Assembly. இந்த அரசியல் நிர்ணய சபையில் வந்து முதல் கூட்டம் ஃபஸ்ட்டு மீட்டிங் வந்து 1946 டிசம்பர் 9 நடந்துச்சு. இதோட டெம்பரரி பிரசிடெண்ட்டாக வந்து மூத்த உறுப்பினர், அதாவது ஓல்டஸ்ட் மெம்பராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. While the work was in progress, Dr. Sachidananda Sinha died.
Dr. Rajendra Prasad was elected as the President of the Assembly. Similarly, both H.C. Mukherjee and V.T. Krishnamachari were elected as the Vice President of the Assembly. The Assembly met for 11 sessions along with 166 days of meeting. During the discussion, 2,473 amendments were presented. Some of them were accepted. The Assembly worked through various committees and the draft of the Constitution was prepared by the drafting committee under the chairmanship of Dr. B.R. Ambedkar. He is recognized as the father of the Constitution of India. அதான் இந்த கூட்டத்தொடர் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா இறந்துட்டார். அதைத் தொடர்ந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவராகவும் H.C. முகர்ஜி கிருஷ்ணமாச்சாரி இவங்க துணைத் தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதோடைய கூட்டத்தொடர் 11 செஷன்ஸ் 11 தான் நடந்துச்சு. 166 டேஸ் நடந்துச்சு. இந்த கூட்டத்தில் 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. இதை சில நாடுகள் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இந்த அரசியல் நிர்ணய சபை வெவ்வேறு குழுக்களாக செயல்பட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கக்கூடிய பணியை செஞ்சாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் அதாவது டிராஃப்டிங் கமிட்டியின் தலைவராக இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் தான் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டது. அதனால் அவர் இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. After the draft had been discussed by the people, the press, provincial assemblies and others, the Constitution was finally adopted on November 26, 1949. Contained a preamble, 22 parts, 395 articles and 8 schedules. அதாவது இந்த அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பிறகு இந்த பொதுமக்கள், பத்திரிகைகள், மாகாண சட்டமன்றங்கள் மற்றும் பலரும் இதை விவாதம் பண்ணாங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள் 22 பார்ட்ஸ், 395 ஆர்டிகிள்ஸ் அண்ட் 8 ஷெட்யூல்ஸ் இதெல்லாம் உள்ளடக்கி இந்திய அரசியலமைப்பு 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கிட்டாங்க. இந்த நடைமுறைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் கான்ஸ்டியூஷன் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆன் 26 ஜனவரி 1950. திஸ் டே இஸ் நோன் அஸ் த ரிபப்ளிக் டே இஸ் பீயிங் அப்சர்வ்ட் எவ்ரி இயர். அதாவது இந்த அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் 1950 ஜனவரி 26 தான் நடைமுறைக்கு வந்துச்சு. இந்த நாளை தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் குடியரசு தினமாக அதாவது ரிபப்ளிக் டேயாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். பிரேம் பிஹாரி நரேன் ரைசாடா வாஸ் த calligrapher of the Indian Constitution. The original Constitution was handwritten by him in a flowing italic style. The பிரேம் பிஹாரி நரேன் ரைஜ்ரா அப்படின்றவர் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவர் கைப்பட எழுதினார். Salient features of the Indian Constitution. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சிறப்பு கூறுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த லென்த்தியஸ்ட் ஆஃப் ஆல் த ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஆஃப் தி வேர்ல்டு. இந்த உலகிலேயே எழுதப்பட்ட அனைத்து அரசியலமைப்புகளை விட மிக நீளமானது நம்மளோட இந்தியன் அரசியலமைப்பு. செகண்ட் ஒன் பாருங்கள், இட் ஹேஸ் borrowed மோஸ்ட் ஆஃப் இட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் வேரியஸ் கண்ட்ரிஸ். இதன் பெரும்பாலான கருத்துக்கள் வெவ்வேறு நாடுகளின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. ஃபார் எக்ஸாம்பிள், யூகே கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரசிடெண்ட் எப்படி நாமினல் ஹெட்டாக இருக்கார், கேபினெட் மினிஸ்டர்ஸ் எப்படி இருக்கணும், பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு, அது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டரோட போஸ்ட் என்ன, அது பைகேமரல் பார்லிமெண்ட், அதாவது நம்ம இதில் ராஜ்யசபா லோக்சபா இருக்குல்ல, நம்ம பை கேமரல் பார்லிமெண்ட்டு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எப்படி இருக்கும், அதாவது அவங்களோட செயல்முறைகள் எப்படி இருக்கும், லோக்சபா ஸ்பீக்கருக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் என்னென்ன, மக்களோட ரைட்ஸை சேஃப்கார்டு பண்ணுறதுக்கு என்னென்ன ரிட்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது யூகே கான்ஸ்டியூஷன்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து பாருங்கள், சிங்கிள் சிட்டிசன்ஷிப். யூகேயில் சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பாக ஃபாலோ பண்ணுறாங்க. அதான் நம்மளும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் ஃபாலோ பண்ணுறோம். அதாவது நம்ம இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒற்றை குடியுரிமையே போதுமானது. அடுத்து அமெரிக்காவில் பாருங்கள், அமெரிக்காவில் என்னென்ன விஷயங்கள் அடாப்ட் பண்ணியிருக்கோன்னா, ப்ரியாம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், முக்கிய இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ, இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடெண்ட்டு, என்னென்ன காரணங்களுக்காக பிரசிடெண்ட் ரிமூவ் பண்ணலாம், ரிமூவல் ஆஃப் ஜட்ஜஸ் போத் ஹை கோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் இவங்களை எப்படி ரிமூவ் பண்ணலாம், எலக்டோரல் காலேஜ், வைஸ் பிரசிடெண்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, இது எல்லாமே எல்லாத்துக்கும் மேலாக பிரசிடெண்ட் தான் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்க்கு சுப்ரீம் கமாண்டராக இருக்கார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம யூஎஸ்ஏலேருந்து எடுத்திருக்கோம். இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்னென்ன எடுத்திருக்கோன்னு பாருங்கள், ஜாயின்ட் சிட்டிங் ஆஃப் தி 2 ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட், அதாவது லோக்சபா ராஜ்யசபா டிஃப்ரெண்ட் ஹவுசஸ்ஸு, பட் ஜாயின்ட் சிட்டிங்காக சேர்ந்து உட்காரக்கூடிய விஷயம். அடுத்து ஃப்ரீடம் ஆஃப் இன்டர் ஸ்டேட் ட்ரேட், ஒரு ஸ்டேட்டுக்கு இன்னொரு ஸ்டேட்டுக்குள்ள ட்ரேடு வியாபார சுதந்திரம், இதில் ஆஸ்திரேலியாவிலேருந்து எடுத்திருக்கோம். அடுத்து அயர்லாண்ட்,
ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்ன எடுத்துருக்கோம்னா டிபிஎஸ்பி, அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. பிரசிடெண்ட் எலெக்ஷன் எப்படி இருக்கணும், ராஜ்யசபா மெம்பர்ஸ் எப்படி நாமினேட் பண்ணணும், இதெல்லாம் வந்து நம்ம ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். அடுத்து ஃப்ரான்ஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து என்ன எடுத்துருக்கோம்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டானிட்டி. ஒரு ப்ரியாம்பிளுக்கு முக்கியமான கான்செப்டே என்னென்னா அந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டானிட்டி தான். இது நம்ம ஃப்ரான்ஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்கள், இது மாதிரி கனடியன் கான்ஸ்டியூஷன்ஸ். சரியா, கனடியன் கான்ஸ்டியூஷன் வந்து என்ன எடுத்திருக்கோம்னா குவாசி ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு அடாப்ட் பண்ணியிருக்கோம். சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டோடு தங்களுடைய பவரை வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதையும். அடுத்து ரஷ்யாக்கிட்ட வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடாப்ட் பண்ணியிருக்கோம். சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து அமெண்ட்மெண்ட் ப்ராசஸஸ், இந்த திருத்தங்கள்லாம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணி கொண்டு வந்தது தான். அதேமாதிரி ராஜ்யசபா மெம்பர்ஸோட எலெக்ஷன் அதுவும் சவுத் ஆஃப்ரிக்கா கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம அடாப்ட் பண்ணதான். இந்த மாதிரி வந்து இம்பார்ட்டன்ஸ் நிறையா கருத்துக்கள் வந்து பல்வேறு நாடுகளின் அரசமைப்பில் இருந்தால் நம்ம எடுத்து பாருங்கள். இட் இஸ் பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். இது வந்து எப்படி இருக்குன்னா நெகிழாத்தன்மை கொண்டதாகவும் சில நேரங்களில் நெகிழும் தன்மை உடையதாகவும் இருக்குது. இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணும்பொழுது தான் நெகிழும் தன்மை உடையதாக இருக்குது. 4th one, it establishes a federal system of government. கூட்டாட்சி முறை அரசாங்கம், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அதாவது ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை ஏற்படுத்துது. அடுத்தது பாருங்கள், it establishes the parliamentary system not only at the center but also in the states. அதாவது சென்ட்ரலில் மட்டும் கிடையாது, ஸ்டேட்ஸ்லேயும் வந்து பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த முறையை தான் தோற்றுவிக்குது. இட் மேக்ஸ் இந்தியா அஸ் எ செக்யூலர் ஸ்டேட். இட் ப்ரொவைட்ஸ் அன் இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. அதாவது இந்தியா வந்து ஒரு சமய சார்பற்ற நாடாக்குது. இது வந்து இந்தியா வந்து எந்த மதத்தையும் சார்ந்த நாடு கிடையாது. ப்ரொவைட்ஸ் அன் இண்டிபெண்ட் ஜுடிஷியரி, ஒரு சுதந்திரமான நீதித்துறையை வழங்குகிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, இட் இன்ட்ரடியூசஸ் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அண்ட் அக்கார்ட் த ரைட் டு ஓட் டு ஆல் சிட்டிசன்ஸ் above 18 years of age without any discrimination. இந்த உலக அளவில் வயது வந்து ஒரு வாக்குரிமை, அதாவது யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சை அறிமுகப்படுத்துவதோடு இல்லாமல் 18 years கம்ப்ளீட் ஆனவங்க எல்லாருமே வந்து எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ஓட்டளிக்கக்கூடிய உரிமை, வாக்களிக்கக்கூடிய உரிமை வழங்கியிருக்கு. இட் ப்ரொவைட் சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை வழங்குகிறது. இந்தியாவில் எந்த ஸ்டேட்ஸ் வேணாலும் போதும். ஸ்டேட்ஸ்க்கு ஒரு சிட்டிசன்ஷிப், சென்ட்ருக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் கிடையாது, ஒரே சிட்டிசன்ஷிப் தான். இட் மேக்ஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் மைனாரிட்டி, ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் எக்ஸெட்ரா. இது வந்து சிறுபான்மையினர், அதாவது ஷெட்யூல்டு காஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைப்ஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த சில சலுகைகள் வழங்குகிறதாங்க. சரியா, இவங்களாம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ், சில சலுகைகள் வந்து வழங்குது. இதுதான் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் உள்ள ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். ப்ரியாம்பிள், அதான் முகவுரை. The term preamble refers to the introduction or preface to the constitution. It consists of the ideals, objectives and basic principles of the constitution. அதாவது இந்த முகவுரை அப்படின்ற சொல் வந்து அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை அப்படின்ற சொல்லை குறிக்கக்கூடியது. எப்படி ஒரு கட்டுரை எழுத போகிறோம்னா முன்னுரையில் வந்து என்னென்ன கருத்துக்கள் சொல்ல போகிறது சுருக்கமாக சொல்லுவோம். அது மாதிரி இந்த அரசியலமைப்பின் இந்த பிரியாம்பிளில் பார்த்திங்கன்னா அரசியலமைப்போட அடிப்படை கொள்கைகள், நோக்கங்கள் மற்றும் லட்சியங்கள்லாம் அதில் இருக்கும். It contains the summary of essence of the constitution. It has great value and has been described as the key to the constitution. இது அரசியலமைப்பின் சுருக்கம் அல்லது சாராம்சத்தை கொண்டது. இது பெரும் மதிப்புடன் அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்லி இதை குறிப்பிடுறாங்க. Preamble to the Indian Constitution is based on the objectives resolution drafted by Jawaharlal Nehru, which was adopted by the Constitution Assembly on January 22, 1947. 1947 ஜனவரி 22 அன்று இந்தியன் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவுடைய அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இந்த அரசியலமைப்பின் முகவுரை அமைஞ்சிருக்கு. It has been amended once by the 42nd Constitutional Amendment Act of 1976, which added 3 new words: socially, secular and integrity. அதாவது இந்த முகவுரை பிரியாம்பிள் வந்து 1976 42nd அமெண்ட்மெண்ட் அரசியலமைப்பு சட்டத்திருத்தப்படி திருத்தப்பட்டது. அதன்படி நியூ வேர்ட்ஸ் ஆட் பண்ணாங்க. என்னென்னா சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு, அதாவது சோசியல், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி. The preamble begins with the phrase "We the people of India."
அதாவது இந்த ப்ரியாம்பிள் அப்படின்றது வந்து இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ற சொல்லோட இந்திய அரசியலமைப்பின் முகவரை வந்து தொடங்குது. This clearly implies that the Constitution derives its authority from the people of India. Thus, we can say that the people of India are the source of our Constitution. இந்த இந்திய அரசியலமைப்பு வந்து தன்னுடைய அதிகாரத்தை வந்து எங்கேருந்து வாங்கினாங்கன்னா மக்களிடமிருந்து பெறப்பட்டது அப்படின்றது வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க இந்த ப்ரியாம்பிளில். இதில் வந்து நம்ம இந்திய மக்களே வந்து இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் அப்படின்னு நாம் சொல்ல முடியும். The preamble of our constitution states that India is a sovereign, socialist, secular, democratic republic. இந்திய குடிமக்கள் அனைவருமே வந்து இந்தியா ஒரு இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்றது நம்ம அரசியலமைப்பின் பிரியாம்பிள் சொல்லுது. Its aim is to secure to all Indian citizens social, economic and political justice. இதில் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்றது என்னென்னா இந்திய குடிமக்கள் அனைவருக்குமே சமூக, பொருளாதார, அரசியல், நீதி என அனைத்திலுமே பாதுகாப்பு வழங்கணுன்றதான் இதோட எய்மே. The Constitution guarantees liberty of thought, expression, belief, faith and worship to all. இந்திய மக்கள் அனைவரும் சுதந்திரமாக சிந்தித்தல், உணர்வுகளை வெளிப்படுத்துதல், நம்பிக்கை, சமய வழிபாடு இதில் வந்து சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்றதுக்கு இந்திய அரசியலமைப்பு வந்து கேரண்டி கொடுக்குது. It gives equality of status and of opportunity to all. It wants to promote fraternity among all Indians. இந்திய அரசியலமைப்பு வந்து தகுதி, வாய்ப்பு எல்லாத்துலேயுமே அதாவது ஆப்பர்ச்சுனிட்டி, ஈக்குவாலிட்டி, ஸ்டேட்டஸ் இது எல்லாத்துலேயுமே வந்து அனைவருக்கும் சமத்துவத்தை கொடுக்குது. இந்தியர்களிடையே சகோதர உணர்வை, ஃப்ரெட்டாரிட்டி சகோதர உணர்வை வளர்க்குறதுக்கு ஊக்கமளிக்குது. Liberty, equality and fraternity were the important slogans during the French Revolution in 1789. They are given importance in the preamble of our Constitution. 1789 வந்து பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் மைய முக்கிய முழக்கங்கள் இருந்துச்சு. இதான் இதோட முக்கிய ஸ்லோகனாக, இம்பார்ட்டன்ட் ஸ்லோகனாக இருந்துச்சு. முகவுரையில் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்திய நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ப்ரியாம்பிளில் வந்து இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. வேர்டு சிட்டிசன் இஸ் டெரிவேட் ஃப்ரம் த லாட்டின் டேர்ம் சிவிஸ். இட் மீன்ஸ் ரெசிடென்ஸ் ஆஃப் ஏ சிட்டி ஸ்டேட். அதாவது சிட்டிசன் அப்படின்ற சொல் வந்து சிவிஸ்ன்ற லத்தீன் வார்த்தையிலேருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் என்னென்னா ஒரு நகர அரசில் வசிப்பவர் அப்படின்றதாகும். அதாவது ரெசிடென்ஸ் ஆஃப் ஏ சிட்டி ஸ்டேட் அப்படின்ட்டு. The Constitution of India provide for a single and uniform citizenship for the whole of India. அதாவது இந்திய அரசியலமைப்பு வந்து இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமையை வழங்குது. ஸ்டேட்டுக்கு ஒன்று, சென்ட்ரலுக்கு ஒன்றுலாம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிட்டிசன்ஷிப். ஆர்டிகல் 5 to 11 அண்டர் பார்ட் 2 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் டீல் வித் த சிட்டிசன்ஷிப். இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து பார்ட் 2ல் வந்து 5 to 11 வரைக்கும் உள்ள ஆர்டிகிள்ஸ் வந்து சிட்டிசன்ஷிப் பற்றி விளக்குது. இந்த அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்த பின்னால் 1955 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்டம், குடியுரிமை பெறுதல், அதாவது சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து குடியுரிமை பெறுதல் எப்படி வந்து குடியுரிமையை பெறலாம், அதோடு இல்லாமல் குடியுரிமை இழத்தல் ஆகியவை பற்றி விளக்குகிறது. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், அக்யூசிஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப். The Citizenship Act of 1955 prescribes 5 ways of acquiring citizenship with birth, descent, registration, naturalization and incorporation of territory. அதாவது குடியுரிமை சட்டம் 1955 ஏற்படுத்தப்பட்ட குடியுரிமை சட்டம் வந்து சிட்டிசன்ஷிப் பெறுகிறதுக்கு 5 வழிகளை பரிந்துரை செய்யுது. அவை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பர்த் அதாவது பிறப்பு, அடுத்து பாருங்கள் டிசன்ட்னா வம்சாவளி, ரெஜிஸ்ட்ரேஷன் மீன்ஸ் பதிவு செய்தல், நேச்சுரலைசேஷன்னா இயல்புரிமை, அண்ட் இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி பிரதேச இணைவு. இந்த 5 வழிகள் மூலமாக நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் குடியுரிமை பெறலாம் அப்படின்னு சொல்லி இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. According to the Citizenship Act 1955, the citizenship could be acquired through any of the following methods. இந்த குடியுரிமை சட்டம் 1955 படி ஒரு கீழ்காணும் ஏதேனும் ஒரு முறையில் குடியுரிமை பெற முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பர்த். All persons born in India on or after January 26, 1950 are treated as citizens by birth.
அதாவது பிறப்பின் மூலம் எப்படி பெறலாம்னா 1950 ஜனவரி 26 அன்னைக்கோ அல்லது அதுக்கு பிறகோ இந்தியாவில் பிறந்த எல்லாருமே இந்திய குடிமக்களாக கருதப்படுவார்கள். பை டிசென்ட் வம்சாவளி மூலமாக a person born outside India on or after January 26, 1950 shall be a citizen of India by descent if his father is a citizen of India at the time of his birth. அதாவது 1950 ஜனவரி 26 அன்றோ அல்லது அதுக்கு பின்னாலேயோ வெளிநாட்டில் பிறந்த ஒருவருடைய தந்தை அவர் பிறந்த பொழுது இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவர் பிறக்கிறப்ப அவர் இந்திய குடிமகனாக அவங்க அப்பா இருந்தார்னா வெளிநாட்டில் பிறந்த அவர் வம்சாவளி மூலமாக இந்திய குடியுரிமையை பெற முடியும். அதாவது ஒருத்தர் பிறக்கும் பொழுது வெளிநாட்டில் பிறக்கிறாரு, பட் அவங்க அப்பா இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக இருந்தாருன்னா அவருடைய வம்சாவளி மூலமாக இவர் இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை பெற முடியும். பை ரெஜிஸ்ட்ரேஷன் a person can acquire citizenship of India by registration with appropriate authority. இந்த பதிவின் மூலமாக எப்படி பெறலாம்னா ஒருவர் இந்திய குடியுரிமை வேணும்னு சொல்லி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்கிறதன் மூலமாக இந்திய குடியுரிமையை பெற முடியும். பை நேச்சுரலைசேஷன் a foreigner can acquire Indian citizenship on application for naturalization to the government of India. ஒரு வெளிநாட்டவர் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இயல்புரிமை கோரி விண்ணப்பிக்கிறதன் மூலமாக ஒரு இந்திய குடியுரிமையை பெற முடியும். பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி the event of a certain territory being added to the territory of India, Government of India shall specify the persons of that territory who shall be citizen of India. அதாவது பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரினா நாடுகளை இணைத்தல் மூலமாக பிற நாடுகள் இல்லாட்டி பகுதிகளை இந்தியாவுடன் இணையும் போது இந்தியன் கவர்மெண்ட் அவ்வாறு இணையக்கூடிய நாடுகளின் மக்களை தன்னுடைய குடிமக்களாக கருதி அவங்களுக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுக்கும். லாஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அடுத்து பாருங்க குடியுரிமை இழத்தல். The Citizenship Act of 1955 prescribes 3 ways of losing citizenship, whether occurred under the Act or prior to it under the Constitution, with renunciation, termination and deprivation. The குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் தன்னுடைய சிட்டிசன்ஷிப்பை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ அல்லது அரசியலமைப்பின் கீழ் முன்னுரிமையால் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் அவங்க பெற்ற சிட்டிசன்ஷிப்பை அதாவது ரினன்சியேஷன் துரத்தல், முடிவுறச் செய்தல், இழத்தல் இந்த 3 வழிகளில் அவங்க இழந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இட் கேன் பி வாலண்டியரி ரெனவுன்ஸ்டு பை எ சிட்டிசன். ஒரு குடிமகன் தாமாக முன் தன்னுடைய குடியுரிமையை எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து ஒன், இட் கேன் பி டெர்மினேட்டட் இஃப் எ பர்சன் அக்கர்ஸ் த சிட்டிசன்ஷிப் ஆஃப் சம் அதர் கண்ட்ரி. வேறு ஒரு நாட்டில் குடியுரிமை பெறும் பொழுது தாமாகவே இந்திய குடியுரிமையை வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு விடுதல். தேர்ட் ஒன், த சென்ட்ரல் கவர்மெண்ட் கேன் deprive a naturalized citizen if it's satisfied that the citizenship was acquired by fraud, false representation or concealment of materials, fact or indulges in trade with enemy countries, or if the person has been sentenced to imprisonment for a period of 2 years. இந்த இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர் தவறான பிரதித்துவம் தந்தவர், இல்லாட்டி உண்மைகளை மறைச்சவர், எதிரி நாட்டோட வியாபாரம் செய்தவர், அல்லது 2 வருஷத்துக்கு சிறை தண்டனை அனுபவித்தவர், இதெல்லாம் மத்திய அரசு கண்டுபிடிச்சி அவர் குற்றம் புரிந்தவர் அப்படின்றது நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவரது குடியுரிமை அவங்க குடியுரிமை நீக்கம் செய்யப்படும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள். The fundamental rights are enshrined in Part 3 of the Constitution from Articles 12 to 35. In this record, the framers of the Constitution derived inspiration from the Constitution of USA. Originally, the Constitution provided for 7 fundamental rights. At present, there are only 6 fundamental rights. Part 3 of the Constitution is rightly described as the Magna Carta of India. While fundamental rights are available to all persons, certain fundamental rights are available only to Indian citizens. அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 3 ஆர்டிகல் 12 to 35 வரையுள்ள சட்டப்பிரிவுகள்லாம் என்னென்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி சொல்லியிருக்கு. இந்தியன் கான்ஸ்டியூஷன் உருவாக்குனவங்களே இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை யுஎஸ்ஏ உடைய
அரசியலமைப்பில் உள்ள ஃபண்டமெண்டல் ரைட்ஸின் தாக்கத்தினால தான் உருவாக்கியிருக்காங்க. முதல்ல பார்த்திங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து 7 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இந்த 7th ஒன்று வந்து ஆர்டிகல் 31 இருக்குது, ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது. அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா 1978 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி அதை நீக்கிட்டாங்க. இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வந்து பார்ட் 3 வந்து இந்தியாவுடைய மேக்னா கார்ட்டா, அதான் மகாசாசனம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. இந்தியாவில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே இந்த அடிப்படை உரிமைகள் பொதுவானது தான். ஆனால் இந்திய குடிமக்களுக்கு மட்டும் சில அடிப்படை உரிமைகள் இருக்குது. மேக்னா கார்ட்டா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்னா கார்ட்டா இஸ் த சார்ட்டர் ஆஃப் ரைட்ஸ் இஷ்யூடு பை கிங் ஜான் ஆஃப் இங்கிலாந்து இன் 1215 அண்டர் ப்ரெஷர் ஃப்ரம் தி பேரன்ஸ். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ரிட்டன் டாக்குமெண்ட் ரிலேட்டிங் டு த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன். இந்த மேக்னா கார்ட்டா அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த மகாசாசனம் வந்து இப்போ 1215 இங்கிலாந்துடைய அரசர் முதலாம் ஜான் அப்படின்றவர் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயம் தான் அந்த மகாசாசனம். இது எதுக்காக வெளியிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும் முதலாளிகள்கிட்ட இந்த எதிர்ப்பு காரணமாக 1215 வந்து இதை வெளியிட்டார். இதுதான் வந்து குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகளுடன் தொடர்புடையது முதலாக எழுதப்பட்ட ஆவணம், அதாவது ஃபஸ்ட்டு ரிட்டன் டாக்குமெண்ட். இப்போ ரைட்ஸ் ஒன்றுனா பார்ப்போம். ரைட் டு ஈக்குவாலிட்டி, சமத்துவ உரிமை. சரியா? ஆர்டிக்கிள் 14 18 வரைக்கும் என்னது? ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஆர்டிக்கிள் 14 என்ன சொல்லியிருக்காங்க? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஏழை பணக்காரன்ற வேறுபாடு கிடையாது. ஆர்டிக்கிள் 15 ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலீஜன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த், அதாவது ஜாதி, மதம், இனம், பாலினம், பிறப்பிடம், இதன் அடிப்படையில் யாரையும் என்ன செய்ய முடியாது? பாகுபாடு பண்ண முடியாது. ஆர்டிகிள் 16 ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். இப்போ பொதுவான கவர்மெண்ட் வேலைவாய்ப்பில் எல்லாருக்கும் சமமான பங்களிப்பு கொடுக்கணும். ஆர்டிகிள் 17 பார்த்திங்கன்னா அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமையை ஒழித்தல். ஆர்டிகிள் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்டரி அண்ட் அகாடமிக், அதாவது மிலிட்ரியிலையோ இல்லாட்டி நம்ம படித்து வாங்கின பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களெல்லாம் என்ன செய்யணும்? நீக்கணும். ரைட் டு ஃப்ரீடம். ஆர்டிகிள் 19 22 வரைக்கும் என்னென்னா ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை. ஆர்டிகிள் 19 என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூமெண்ட், ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன்ஸ், அதாவது பேச்சுரிமை, நம்ம கருத்துக்களை வெளியிடக்கூடிய உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுறதுக்கு உரிமை, சங்கங்கள் வச்சுக்கிறதுக்கு உரிமை. இந்திய நாட்டுக்குள்ள வந்து நம்ம விரும்பின இடத்துல எங்கே வேணாலும் வசிச்சுக்கலாம், என்ன தொழில்னாலும் செய்யக்கூடியதுக்கு உரிமை. ஆர்டிகிள் 20 ப்ரொடெக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கன்விக்ஷன் ஃபார் அஃபென்சஸ், அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை, தண்டனைகளிலிருந்து பாதுகாக்க பெறும் உரிமை. சரியான காரணம் இல்லைன்னா என்ன செய்யலாம்? நம்ம தண்டனைகளிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கலாம். ஆர்டிகிள் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, தனிப்பட்ட சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு, தனிமனுடைய வாழ்க்கைக்கான பாதுகாப்பு. ஆர்டிகிள் 21A ரைட் டு எலிமெண்ட்ரி எஜுகேஷன், தொடக்க கல்வியை பெறக்கூடிய உரிமை. ஆர்டிகிள் 22 ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் இன் சர்டைன் கேசஸ், சில வழக்குகள் வந்து கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. இதில் என்ன பண்ணலாம்? நம்ம மேலே குற்றம் இல்லைன்னா வந்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிராக உரிமை இருக்குது. அடுத்து வந்து ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஆர்டிகிள் 23 24 ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக். ஆர்டிகிள் 23 பாருங்கள், ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக் இன் ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர், அதாவது கட்டாயப்படுத்தி என்ன செய்யக்கூடாது? வேலை வாங்கக்கூடாது. கொத்தடிமை முறை, மனிதத்தன்மை இல்லாமல் இரக்கமற்ற முறையில் அவங்க நடத்தக்கூடிய வியாபார முறையில் குழந்தைகளை வச்சு வியாபாரம் பண்ணுறது, இதெல்லாம் தடுத்தல். ஆர்டிகிள் 24 ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ் எக்ஸெட்ரா, தொழிற்சாலை, ஆபத்தான இடங்களெல்லாம் குழந்தை தொழிலாளர்கள் வேலை செய்கிறதை தடுக்கிறது. 4th ஒன் ரைட் டு ரிலீஜன். ஆர்டிகிள் 25 28 வரைக்கும் என்னது? ரைட் டு ரிலீஜன், மதசார்பு உரிமை.
ஆர்டிகல் 25 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரீடம் ஆஃப் கான்சென்ஸ் அண்ட் ஃப்ரீ ப்ரொஃபஷன்ஸ் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜன். எந்த ஒரு சமயத்தை ஏற்கிறதுக்கும் பின்பற்றுறதுக்கும் அதை பற்றி பரப்புறதுக்கும் நம்மளுக்கு உரிமை இருக்குது. ஆர்டிகல் 26 வந்து ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ், சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. எந்த சமயத்தை வேணால் நம்ம என்ன பண்ணலாம், நிர்வகிக்கக்கூடிய உரிமை நம்மளுக்கு இருக்குது. ஆர்டிகல் 27 ஃப்ரீடம் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸஸ் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் எனி ரிலீஜன். எந்த மதத்தையும் பரப்புறதுக்காக என்ன செய்யணும், வரி செலுத்த தேவையில்லை. வரி செலுத்துதல் யாரும் நம்மளை கட்டாயப்படுத்த முடியாது. நம்ம விருப்பம் இருந்தால் கட்டலாம், இல்லாட்டி இப்போ இருக்கலாம். அதுக்காக எந்த ஒரு மதத்தையும் பரப்புறதுக்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம். ஆர்டிகல் 28 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரீடம் ஃப்ரம் அட்டெண்டிங் ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஒர்ஷிப் இன் சர்டன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறக்கூடிய அந்த ப்ரேயர், இறை வழிபாடு கூட்டம் மற்றும் அதோட அறிவுரை நிகழ்ச்சிகளெல்லாம் நம்ம கலந்து கொள்ளணும் அப்படின்றது கிடையாது. நம்ம கலந்து கொள்ள சொல்லி யாரும் கட்டாயப்படுத்த முடியாது. கலந்து கொள்ளாமல் இருக்கிறதுக்கான உரிமை தான் ஆர்டிகல் 28 சொல்லியிருக்காங்க. 5th ஒன் வந்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ், கல்வி கலாச்சார உரிமை. ஆர்டிகல் 29, 30 ப்ரொடெக்ஷன் ஆஃப். ஆர்டிகல் 29 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாங்குவேஜ், ஸ்கிரிப்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் மைனாரிட்டிஸ். அதாவது சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சாரங்களை பாதுகாத்தல். மைனாரிட்டிஸோட லாங்குவேஜ், ஸ்கிரிப்டை பாதுகாக்கிறது. ஆர்டிகல் 30 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த மைனாரிட்டிஸ் வந்து என்னென்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை ஏற்படுத்தி அது நிர்வகிக்கக்கூடிய உரிமை இருக்குது அவங்களுக்கு. அதாவது முஸ்லீம் ஸ்கூலு, கிறிஸ்டின் ஸ்கூல்லாம் ஏற்படுத்தியிருக்காங்களே அந்த மாதிரி. அடுத்து பாருங்கள், ரைட் டு ப்ராப்பர்ட்டி. இதுதான் வந்து என்னதாயிருச்சு, நீக்கிட்டாங்க அந்த அடிப்படை உரிமைகள் பட்டியலிருந்து. ஆர்டிகிள் 31 இருந்துச்சு. இது வாஸ் டெலிட்டட் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பை த 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. இட் இஸ் மேட் எ லீகல் ரைட் அண்டர் ஆர்டிகிள் 300A இன் பார்ட் 12 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். அதாவது 1978 கொண்டு வரப்பட்ட 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை உரிமை பட்டியலிருந்து சொத்துரிமையை நீக்கிட்டாங்க. இந்த சொத்துரிமை எங்கே இருந்துச்சுன்னா ஆர்டிகிள் 31 இருந்துச்சு. இப்போ இதை வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து பார்ட் 12 வந்து ஆர்டிகிள் 300A கீழே வந்து ஒரு சட்ட உரிமையாக இருக்குது. அதாவது மூதாதையர், நம்ம தாய் தந்தை சொத்தில் எல்லாருக்கும் பங்கு இருக்குது அப்படின்லாம் இருக்குல்ல, சொத்துரிமை. பெண் குழந்தைகளுக்கெல்லாம் சொத்துரிமை இருக்குது. இதை இப்போ எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, அடிப்படை உரிமையாக இல்லாமல் ஒரு சட்ட உரிமையாக கொண்டு வந்திருக்காங்க. எதுலன்னா பார்ட் 12 ஆர்டிகிள் 300A. கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், அதாவது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஆர்டிகிள் 32 தான் இதை பற்றி சொல்லுது. இட் அலோவ்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் டு சீக் ரெட்ரஸல் ஃபார் த வயலேஷன் ஆஃப் தியர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். அதாவது தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் பொழுது அவர் நீதிமன்றத்தை அணுகி அவருடைய உரிமையை பெற முடியும். நாங்கள் ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அதை விரிவாக பார்க்க போகிறோம். எ ரிட் இஸ் அன் ஆர்டர் ஆர் கமாண்ட் issued by a court in writing under its seal. It is in the nature of a command or prohibition from performing certain acts that are specified in the orders of the court. Both the Supreme Court and High Court are empowered to issue 5 kinds of writs of habeas corpus, mandamus, prohibition, quo warranto and certiorari. That is why the Supreme Court called the guardian of the Constitution. According to Dr. Ambedkar, Article 32 is the heart and soul of the Constitution. அந்த ரிட்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, நீதி பேராணை அப்படின்னு பேர் அதுக்கு. அது என்னென்னா, இந்த கோர்ட்டு வந்து அதோட சீலோட வெளியிடக்கூடிய ஒரு ஆர்டருக்கு பேர் தான் என்னது, ரிட்டு. இது எதுக்காக வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சட்டங்களை வந்து நிறைவேற்றாமல் நடைமுறைக்கு வராமல் தடை செய்ய இந்த கோர்ட்டால் முடியும். அதுக்காக வெளியிடக்கூடிய ஆணை தான். சட்டங்களை வந்து நிறைவேற்றாமல் தடை செய்கிறதுக்காக கோர்ட்டு வெளியிடக்கூடிய ஆணைக்கு பேர் தான் என்னது, ரிட்டு. போத் ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் ரெண்டுமே வந்து என்ன பண்ணுன்னா, இந்த ரிட்டு அது வந்து 5 டைப்ஸாக இருக்குது. 5 வகையான அந்த ரிட்டை வந்து வெளியிடுறதுக்கு அதிகாரம் இருக்குது.
சரியா? அவை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரோகிபிஷன், கோவாரண்டோ அண்ட் செர்டியோரரி. இது மாதிரி 5 ரிட்ஸ் வெளியிட்டு மக்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாத்து கொடுக்குறதுனால தான் சுப்ரீம் கோர்ட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் அவர் கார்டியன் ஆஃப் அவர் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலமைப்பின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து ஆர்டிகல் 32 என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ 5 ரிட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஹேபியஸ் கார்பஸ்னால் என்னென்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை. சேஃப்கார்டு பீப்புள் ஃப்ரம் இல்லீகல் அரெஸ்ட். சட்டத்துக்கு புறம்பாக ஒருவரை கைது செய்ய முடியாது. அப்படி கைது செஞ்சாங்கன்னா அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த ஆர்டர் தான் ஹேபியஸ் கார்பஸ். மேண்டமஸ், இட் ப்ரொடெக்ட் த பெட்டிஷனர் ஹூ ரெக்வயர்டு லீகல் ஹெல்ப் டு கெட் ஹிஸ் ஒர்க் டன் பை ரெஸ்பெக்டிவ் பப்ளிக் அத்தாரிட்டிஸ். இந்த மேண்டமஸ்னு என்னென்னா கட்டளை இருத்தும் நீதி பேராணைன்னு பேர். ஒரு மனுதாரர் யார் மனு கொடுக்குறாங்களோ அவங்க சட்டத்தோட உதவியோட சரியா தனது மனு தொடர்பான பணியினை அவர் என்ன இது கேட்டிருக்காங்களோ அதை சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்லேருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். சட்டத்தின் உதவியோட சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்லேருந்து அவருடைய தேவை நிறைவேற்றி கொள்ள முடியும். தேர்டு ப்ரோகிபிஷன், தடையுறுத்தும் நீதி பேராணை. இட் ப்ரோகிபிட் ஏ சபார்டினேட் கோர்ட் ஃப்ரம் ஆக்டிங் பியாண்ட் இட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன். இது ஒரு தன்னை கீழே உள்ள நீதிமன்றம் இந்த சட்ட எல்லையை தாண்டி செயல்படாமல் தடுக்குது. இந்த சட்டத்துக்கு மீறி செயல்படாமல் தடுக்கக்கூடியதான் இது ப்ரோகிபிஷன். அடுத்து செர்டியோரரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் பாசஸ் அண்ட் ஆர்டர் இஸ்யூடு பை எ சபார்டினேட் கோர்ட் பை ஓவர் ஸ்டெப்பிங் இட்ஸ் ஜூரிஸ்டிக்ஷன். அதாவது ஆவணக்கேட்பு பேராணை அப்படின்னு பேர். இந்த ஹைகோர்ட் என்ன செய்யும்னா ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு அதாவது உரிய அதை பரிசீலனை பண்ணுறதுக்காக தனக்கோ அல்லது உயரிய அதிகாரிக்கோ தனக்கோ அல்லது சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ அனுப்ப செய்கிறதுக்காக கீழே உள்ள நீதிமன்றங்களுக்கு இடக்கூடிய ஆணை தான் ஆர்டர். சரியா? சம்மந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட ஆவணங்களை டாக்குமெண்ட்ஸ் தனக்கு அனுப்பணும், இல்லாட்டி சம்மந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிடக்கூடிய ஆணை. 5th ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவாரண்டோ, தகுதிமுறை வினவும் நீதி பேராணை. இட் ப்ரிவென்ட்ஸ் யுசர்ப்ஷன் ஆஃப் பப்ளிக் ஆஃபீஸ் த்ரூ இல்லீகல் மேனர். சட்டத்துக்கு புறம்பாமல் தகாத முறையில் அரசு அலுவலகங்களை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. சட்டத்துக்கு புறம்பான முறையில் கவர்மெண்ட் நிறுவனங்களை தடை செய்கிறத கைப்பற்றுவதை தடை செய்யுது. சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைக்க முடியும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா when the president makes a proclamation of emergency under article 352, the freedoms guaranteed under article 19 are automatically suspended. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகிள் 352 கீழே அதன்படி இந்த பிரசிடெண்ட் எமர்ஜென்சி ப்ரொக்ளமேஷன் அறிவிக்கும் பொழுது, அவசர நிலை பிரகடனப்படுத்தும் பொழுது, இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்களா ஆர்டிகிள் 19 என்ன சொல்லியிருக்காங்க? பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கான உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்குவதற்கான உரிமை, இந்திய நாட்டில் எந்த இடத்துல வேணாலும் தங்கி வசித்து தொழில் செய்யக்கூடிய உரிமை. இந்த உரிமை என்ன ஆயிரும்னா ஆட்டோமேட்டிக்காக சஸ்பெண்ட் ஆயிரும். இது மாதிரி மற்ற அடிப்படை உரிமைகளையும் இந்த பிரசிடெண்ட் என்ன பண்ணலாம்? சில குறிப்பிட்ட ஆணைகளை இஷ்யூ பண்ணுற மூலமாக தடை செய்யலாம். ஆனால் இந்த குடியரசுத் தலைவருடைய இந்த ஆர்டர் எல்லாமே கண்டிப்பாக பார்லிமெண்ட் அப்ரூவ் ஆகிருக்கணும். பாராளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டும்தான், அங்கீகரிக்கப்பட்டால் மட்டும்தான் இது செல்லுபடியாகும். ஆனால் எந்த சூழ்நிலையுமே இந்த பிரசிடெண்ட் ரைட் டு ஃப்ரீடமில் உள்ள ஆர்டிக்கிள் 20-21, அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய உரிமை,
காரணமே இல்லாமல் வந்து குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை கொடுத்தாங்கன்னா அல்லது பாதுகாக்கப்படக்கூடிய உரிமை. ஆர்டிகிள் 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறக்கூடிய உரிமை. இந்த ரெண்டு இதையும் குடியரசுத் தலைவர் வந்து எந்த சூழ்நிலையும் என்ன செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வீடியோ கவனமாக வாட்ச் பண்ணுங்கள். We will meet on next video.